டைரக்டர் பாலா சாரோட லாங் டைமுக்கு அப்புறம் வந்திருக்கிற வணங்கான் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாலா சாரோட படங்கிறதுனால நம்ம சொல்லவே வேணாம். கதையும் ஸ்கிரீன் பிளேவும் அல்டிமேட்டா கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் சொதப்பிட்டாங்க. பாலா சாரோட கதையில கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த படத்துல மட்டும் திணிச்சிருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. இன்ட்ரோவுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் கதைக்குள்ளாரே போறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. அது உண்மையிலேயே பிதாமகனுக்கு அப்புறம் வாய் விட்டு சிரிக்கக்கூடிய ஒரு கான்செப்டா தான் இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் அருண் விஜயோட ஆக்டிங் ஸ்பெஷலா சொல்லி ஆகணும். ஏன்னா அவருக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. ஸோ அவர்கிட்ட பேசுற ஆக்டரும் சரி சேம் சைகை மொழியில தான் பேசி ஆகணும். அப்ப இன்னுமே அவங்களோட ஒர்க் வந்து அதிகமாவே இருக்கு. அது மூலமாவே அவங்க கூட நடிச்ச எல்லாரோட ஆக்டிங்குமே பெட்டரா தெரியுது. இந்த படத்துல ரொம்ப ஹைலைட்டா ஒரு சீன் இருக்கு. இன்ட்ரோவுக்கு முன்னாடி ஒரு 18+ சீன் வரும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 18+ சீன் வரும். இது ரெண்டு தான் டோட்டல் கதையே. அதாவது இது அனுபவிச்சுன்னா இது கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஆனா கிளைமேக்ஸை திணிச்சதுதான் ரொம்ப ரொம்ப தப்பா போயிருச்சு. இருந்தாலும் பொங்கலுக்கு ஒரு நல்ல படமா தான் தெரிஞ்சிச்சு. ஆனா ஃபேமிலியோட பார்க்க முடியுமானா கொஞ்சம் டவுட் தான்.